வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம்யூனிட்டி கனெக்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரெஷர் என்எஃப்டின்னு ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு நம்பர் 1 கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு நாளைக்கு 1.8%லேருந்து 2.5 வரைக்கும் எடுக்கலாம். பேசிக்காக 1.8நாலே உங்களுக்கு $100 $1.8 கிட்டத்தட்ட 1.5 மடங்கு மேலே 1.5% மேலே வந்துடுது. அண்டு $1000க்கு $18 கிடைக்குது. ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பிஸ்னஸ்ஸு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு பியூர்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டு. ஸோ இந்த வீடியோவை நன்றாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ இன்றைக்கி ட்ரெஷர் என்எஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு ஹையர் ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் பிளான்குள்ளே நம்ம இருக்கோம். இதில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு நெட்வொர்க்கராக இருக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். மேற்கொண்டு ட்ரெஷர் என்எஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு USA பேஸ்ட் கம்பெனி. இவங்க 2021 இருக்காங்க. இந்த என்எஃப்டி கம்பெனி பினான்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கு. OKXல எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 2 ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களோட முதலீடை கேபிட்டலை நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட்டாக டீசென்ட்ரலைஸ் பிளாக் செயின் டெக்னாலஜியில் இயங்கக்கூடிய ஒரு தளம். ஸோ பேசிக்காக எல்லா கிரிப்டோவுமே காயின்ஸில் சொல்லுவோம், பட் இது என்எஃப்டினாலே பியூர்லி டீசென்ட்ரலைஸ் பிளாக் செயின் டெக்னாலஜியில் இயங்கும். என்எஃப்டினா என்ன சார் அப்படின்னா, நிறைய பேருக்கு கிரிப்டோ பற்றி இப்போ தெரிஞ்சிருக்காங்க. என்எஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சமீப காலமாக இது ஒரு பெரிய தாக்கம் கொடுத்துருக்கு. இது நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கோடிக்கணக்கில் விலை போகக்கூடிய ஒரு சொத்து, கிரிப்டோ சொத்துன்னு சொல்லலாம் சிம்பிளாக. இது பெபல் என்பவர் ஒரு 5000 நாட்கள் தான் வரைந்த ஒரு ஓவியத்தை இந்த என்எஃப்டி சைட்டில் போட்டு விற்றுருக்காரு. அதை விக்னேஷ் சுந்தரேஸ்வரன் என்ற தமிழர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 500 கோடி ரூபாய்க்கு கொடுத்த என்எஃப்டி மூலமாக வாங்கியிருக்காரு. இதுதான் என்எஃப்டியில் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் சொல்லலாம். ஸோ இது என்எஃப்டினா என்ன சார்? இப்போ இந்த கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரங்கு பொம்மையெல்லாம், நிறையா பொம்மையெல்லாம் இருப்பாருங்க. வேரியஸ் கூல் ஆப்பு, பங்க் கேட், இந்த மாதிரி நிறைய இதில் இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம வீடியோ கேம்ஸ்லேயோ இல்லை மற்ற அனிமேஷன் வீடியோஸில் பார்ப்போம். இதுக்கு இதுவெல்லாம் ஒரு கேரக்டர்ஸ். இதை க்ரியேட் பண்ணுறது. இந்த ஃபோட்டோஸை நம்ம கிரிப்டோ சொத்துன்னு சொல்லலாம். சில பேர் இது பிடிச்சிருந்தா என்ன விலை வேணாலும் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ இதில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக தனித்துவமான உருவாக்கப்பட்ட பெயிண்டிங்ஸு, பாடல்கள், ஃபோட்டோகிராஃபி, இன்ஸ்ட்ருமெண்ட் இசைகள் எல்லாமே நம்ம இது என்எஃப்டியாக நம்ம இதில் ஓப்பன் சீன் ஒரு இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு நம்ம எப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் இல்லை வேலட் வச்சுருக்கோமோ, இது மாதிரி இது ஓப்பன் சீன்ற ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் ஆகும் இந்த என்எஃப்டி. ஸோ அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இதை நம்ம வெளியிடலாம். ஸோ இது கிரிப்டோ கரன்சியில் நம்ம எப்படி ஒரு பை செல் பண்ணுறோமோ அது மாதிரி இதை இந்த கிரிப்டோ கரன்சி கொடுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதில் இப்போ நீங்கள் ஒரு பிட்காயினாக வாங்கி வச்சுன்னா அது ஒரு ரிச்சுவல் கரன்சியாக இருக்குது. வேறாஸ் இங்கே நம்மளுக்கு ஒரு யூனிக்காக தனித்துவமாக இது வேறு யார்கிட்டையுமே, இது ஒரு ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லலாம். இது தவிர இது வேறு யார்கிட்டையுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேணும்னு வாங்குறவங்க, விரும்புகிறவங்க இந்த மாதிரி என்எஃப்டிஸு என்ன விலை வேணாலும் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ இது பேசிக்காக கிரிப்டோ கரன்சின்றது ஒரு விர்ச்சுவல் மணி. வேறஸ் அதுலேயே சொத்து வாங்கணுன்னா கிரிப்டோ கரன்சியோட சொத்துன்னு சொல்லலாம். ரைட். இது இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நான் காமிச்சது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஹாட்டாக போயிட்டுருக்குது. இது ஏலத்தின் அடிப்படையில் இது விற்கப்படுது. ஸோ ஒருத்தர் பை செல்லுனாலும் இந்த இப்போ எல்லா ட்ரேடிங்குமே நம்ம ஒருத்தர் பை செல் பண்ணுறதும் அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஏலம் தான். இதில் யார் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க, இங்கே ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, அது யார் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு விற்கப்படும். இதுதான் இந்த விக்னேஷ் சுந்தரேஸ்ன்றவர். இவர் இந்த கீழே இருக்க இமேஜஸ் பாருங்கள். இதை அவர் 500 கோடி ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ட்ரெஷர் என்எஃப்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஓகே எக்ஸ்சேஞ்சில் வேறு என்னென்ன இது எல்லாமே சைட்டில் இவங்க
இந்த என்எஃப்டிஸு வாங்குறாங்க, விற்கிறாங்க, தொடர்புடையது எல்லாமே இருக்குது. இந்த OKXல வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸு இதில் வந்து வாங்குறவங்க இந்த தளத்தின் மூலமாக ட்ரெஷர் என்எஃப்டி மூலமாக இப்போ இது ஓகே எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு வந்து ஒரு கிரிப்டோவோட பை செல் ப்ராஜெக்டாக இருக்கும். என்எஃப்டின்னு வரும்போது இந்த கிரிப்டோ என்எஃப்டியில் வந்து இது ட்ரெஷர் என்எஃப்டியில் வந்து வாங்குவாங்க, விற்பாங்க. ஸோ அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. இதில் வந்து ஒரு கம்யூனிட்டியோ ஒரு பை செல்லர்ஸோ ஒரு எல்லாருமே யார் வேணாலும் வாங்கலாம், இந்த என்எஃப்டியை விற்கலாம். இதில் வந்து ட்ரெஷர் என்எஃப்டியில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது, இந்த ட்ரெஷர் என்எஃப்டின்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இப்போ இதில் வந்து மேனுவல் ட்ரேடிங் நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, ஏஐ ட்ரேடிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட் ட்ரேடிங்னு. இப்போ இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்எஃப்டிலாம் நீங்கள் ஒரு போஸ்டர் போடலாம், அது யாருன்னா வாங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், ஓகேங்களா. பட் இது வந்து அது மேனுவலாக பண்ணுறது. இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு கம்யூனிட்டி கனெக்ட் பண்ணி ஒரு பார்ட்டிசிபேட் இன் பூலிங் ட்ரேடிங் அப்படின்வாங்க. இதில் வந்து நம்ம இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இவங்க ட்ரெஷர் என்எஃப்டியில் இருப்பாங்க, அவங்களது ஆர்டிஃபிஷியலாக என்ன ஆகும், இந்த சைட் வந்து யாராவது வாங்குவாங்க, விற்பாங்க. இதை வந்து டெக்னாலஜி மூலமாக இந்த பையர் செல்லரையும் இவங்க இணைச்சி வைக்கிறாங்க. ரெண்டாவது பில்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கான்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். இதில் வந்து நம்மளோட ஒரு முதலீடு பண்ணுறது, இந்த என்எஃப்டியை வாங்கிறதுக்கு அவங்க விற்பாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் விற்போம், இதே கம்யூனிட்டியில் இருக்கவங்க வாங்குவாங்க. இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கோம். இதில் வந்து பார்ட்டிசிபேட் இன் அதர் செக்டார்ஸ் ஆக்டிவிட்டீஸ் லான்ச்சட் பை த பிளாட்ஃபார்ம். இது போக வேறு நிறையா இதில் வந்து நிறையா செக்டார்ஸான, அதாவது இப்போது சில கேரக்டர்ஸ்க்கு உண்டான ட்ரெஸ்ஸு, இப்போ நீங்கள் அதில் ஆனிமேஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அதர் கேரக்டர்ஸ்லாம் வரும், அதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் வரும். அதை கூட இவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலம் லான்ச் பண்ணுவாங்க. அதாவது நியூ ட்ரெண்டிங் டிசைன். இப்போ எப்படி ஒரு ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஒருத்தர் ட்ரெண்டு மாறிட்டுருக்கோ, அது மாதிரி இந்த கேரக்டர்ஸ்க்குமே அந்த ட்ரெஸ்ஸு மற்ற விஷயங்கள் மாறும்போது இந்த மாதிரி இதுலேயே இதை லான்ச் பண்ணுவாங்க. இந்த ரெவென்யூ சோர்ஸ் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி காஸ்டிங் ஃபீ. இதில் இந்த என்எஃப்டியில் இப்போ யாருன்னா ஒரு என்எஃப்டி அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஓப்பன் சி சைட்டில் போட்டு விற்பாங்க. பட் இதே வந்து நீங்கள் ட்ரெஷர் என்எஃப்டியில் நீங்கள் இதை வந்து லிஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, ஏன்னாக்கா இங்கே பையர் செல்லர்ஸ் ஏற்கனவே கம்யூனிட்டி இருக்குது. ரெண்டாவது இதில் வந்து கமிஷன் இன்கம் கிடைக்குது. ஸோ இந்த கமிஷன் இன்கம்லாம் இப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு பை செல் நடக்குது இல்லையா கிரிப்டோ கரன்சியில், இதில் வந்து என்எஃப்டி பை செல் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இந்த கம்பெனிக்கு ஒரு கமிஷன் இன்கம் கிடைக்குது. ரெண்டாவது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் கோஆப்ரேஷன். இவங்களோட என்எஃப்டிஸ்லாம் இப்போ இந்த தளம் மூலமாக வரும்போது இவங்க மார்க்கெட்டிங்க்கு ஏற்கனவே கம்யூனிட்டி இருக்கிறதுனால இவங்க மார்க்கெட்டிங்கை ஒரு கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க. நம்ம இதை போய் தனித்துவமாக நம்ம போய் வெளியில் விற்கிறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கிறதோட இந்த மாதிரி கம்யூனிட்டியில் வந்து ஈஸியாக விற்றுடலாம். அதே மாதிரி மற்றது நீங்கள் வாங்கிறதுக்கும் இதில் வந்து நீங்கள் என்எஃப்டியில் மற்ற என்எஃப்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இது வந்து ஒரு என்எஃப்டியை வந்து நீங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்கியெல்லாம் பண்ணணுன்னா அதில் ஒரு ஃபீஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்குது. அதுக்கு அடுத்தது என்எஃப்டி கலெக்டபிள்ஸ் ஃபார் சேல். இதில் வந்து நிறைய என்எஃப்டிஸ் வேறு இவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்டபிள் சேலுக்கு அதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது. ஸோ இது வந்து அதே மாதிரி என்எஃப்டி இவாலுவேஷன், கன்சல்டிங் அண்ட் இவாலுவேஷன் சர்வீஸும் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த என்எஃப்டியோட மதிப்பீடு, சில பேருக்கு வந்து என்னோடய என்எஃப்டியில் நான் எந்த விலையை போடலாம், இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன், இது ஃபோட்டோகிராஃபியில் அதுக்கு வந்து இவங்க ஒரு ஏற்கனவே இவங்க இருக்க ரிசோர்ஸஸில் பார்த்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, இதில் எப்படி எவ்வளோக்கு போஸ்ட் பண்ணலாம், அதெல்லாமே உங்களுக்கு ஒரு கன்சல்டிங் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெஷர் என்எஃப்டியோட ஒரு இன்கம்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெஃபரலில் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டால் இதில் வந்து உங்களுக்கு ட்ரெஷர் என்எஃப்டியில் ஒருத்தர் $100 வந்தால் உங்களுக்கு $10 கிடைக்கும், $150 வந்தால் $28 கிடைக்கும். இது வந்து டைரக்ட் கமிஷன். $200 வந்தாக்கா உங்களுக்கு $38 கிடைக்கும். இது வந்து எஃபெக்டிவ் ஃப்ரம் February 1. இப்போ இது வந்து இந்த டைரக்ட் ரெஃபரல் மட்டும் கமிஷன் ஸ்ட்ரக்சர் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதம் மாறும், இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை மாறும். அது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு
ட்ரெஷர் என்எஃப்டியில் என்னென்ன இன்கம் சார் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ரேங்கிங் முறையில் வாங்கலாம். லெவல் இன்கம் இருக்குது, சேலரி இன்கம் இருக்குது, 3 இருக்குது. இப்போ இதில் வந்து லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 3 லெவல் தான். இதில் வந்து லைக் ரேங்கிங் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரேங்க் இருக்குது. இப்போ R1ல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, நான் இப்போ ஒரு $200 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ரேங்க் 1ல் வருவேன், $52,000. இதே நானே இன்வெஸ்டராக இருந்தால், வேறு ஒரு இன்வெஸ்டர் வந்தால் அவர் வந்து ஒரு $1000 மேலே இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் வந்து 1500 2000 போடணுன்னா அவர் லெவல் 2 அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து L1லேருந்து R1லேருந்து R2 ஆகணும்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு டேரக்டில் 3 பேர் கொடுத்துருக்கணும், உங்கள் டீமில் 5 பேர் இருக்கணும், மொத்தமாக 8 பேர் நீங்கள் அப்ளேட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து ரேங்க் 3 அச்சீவ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $2000 நீங்கள் உங்களுக்கு மினிமம் இருக்கணும். உங்களோட லெவலில் வந்து டேரக்டில் 6 பேர் இருக்கணும், டீமில் 20 பேர் இருக்கணும், மொத்தம் 26 பேர் இருக்கணும். அதே R4க்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களோட என்எஃப்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து அந்த ஸ்லாபில் 5000 ஸ்லாபில் இருக்கணும். அதுக்கு 3.10% கிடைக்குது. உங்களோட டேரக்டில் 15 இருக்கணும். உங்களோட லெவல் 2, 3ல் வந்து 70 பேர் இருக்கணும், மொத்தம் 95 பேர்.